இதுதான் இந்த வங்கி கூற்று. அப்ப இதை நான் பார்ப்பேன். இப்ப நான் இதை பதிஞ்சு வச்சிருந்தேன்னு சொன்னா நான் பதிஞ்சும் வச்சிருந்தேன். சரியா? அப்ப நாங்க பதியறதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. யாருக்காவது காசு சேமிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா மணி ஈஸ்ட். சரியா? மணி ஈஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்கு. ஒரு சின்ன யானைக்குட்டி ஒன்று போட்டிருக்கோம். சரியா? இந்த போன்ல இல்ல நான் காட்டுவேன். சரியான நல்ல ஆப்டா. அதை வச்சு வச்சு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கிராஃப்ல காட்டும். நீ சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவு செஞ்சிருக்க, நீ என்னமோ என்ன அவ போக்குவரத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சிருக்கன்னு சொல்லி கிராஃப்ல காட்டும். அந்த மாதிரி எல்லாம் குறிச்சு வச்சிருந்தேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு குறிப்போண்டா தம்பி. ஏன்னா இங்க பாரு என்ற செலவுகளை பாரு. 210 ரூபா. சரியா? இதெல்லாம் என்னன்னு நினைக்கிற? பராட்டா வாங்கினதுடா தம்பி. கேம்பஸ்ல தானே இருப்போம். போயிட்டு கடையில சாப்பிடுறது இந்த 160 ரூபா. சரியா? இதெல்லாம் நாங்க கடையில சாப்பிடுறது தம்பி. அப்ப எனக்கு இது தானே வரும் வங்கி கூட்டுறா. அப்ப இதெல்லாம் குறிக்க போனா எனக்கு என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சிரும். சரியா? அப்ப இதெல்லாம் குறிப்பாங்க தம்பி. இதெல்லாம் குறித்து பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அக்கௌண்டன் ஒருத்தனை போட்டு நீ இதெல்லாம் குறி. சரியா? இதெல்லாம் நீ குறிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவன் என்ன செய்வான்னு சொன்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருப்பான். சரியா? மாச கடைசியில பார்த்தா பிழையா தான் குறிச்சு வச்சிருப்பான். அதனால என்ன செய்வான்? போட்டு ஏசி திரும்ப சமப்படுத்தி எடு வங்கி கூட்டுற பார்த்து சமப்படுத்தி எடு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்ப நீங்க இதை எப்படி நாங்க திரும்ப செய்ய போறோம்னு சொன்னா நீங்க இவ்வளவு நேரம் பிழையா குறிச்சு வச்சிருந்தீங்க. அப்ப அது ஒரு காசு கணக்கு. அப்ப அது பிழையான காசு கணக்கு. இப்ப புதிய காசு கணக்கு ஒன்று செய்யணும். அந்த பிழையான காசு கணக்குன்ற இறுதி மீதி இருக்கே, செஞ்சு முடிச்சு நீங்க சமப்படுத்தி எடுத்திருப்பீங்களே ஒரு மீதி. சரியா? நீங்க செஞ்சு முடிச்சு சமப்படுத்தி ஒரு மீதி ஒன்று எடுத்திருப்பீங்க. எப்படி? நீங்க எல்லாம் போயிருச்சு. நான் என்கிட்ட வந்த காசு 2 லட்சம், போன காசு 1 லட்சம், அந்த மாதிரி அங்க போயிருக்கு இங்க போயிருக்கு, இப்ப என்கிட்ட வந்திருக்கு அங்க போயிருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் பதிஞ்சு 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 தம்பி சாப்பாடு gift எல்லாமே பதிவேன். பதிஞ்சு உனக்கு கடைசியா உனக்கு தெரியும். என்கிட்ட காசு இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லி நீ காசு கணக்கு உன் வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சிருப்ப. அதுல ஒரு 10,000 ரூபா தான் இருக்குன்னு வைவே. உன் காசு கணக்குல 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீ செஞ்சு வச்சிருக்க. பார்த்தா 31ஆம் தேதி வங்கி கூற்று வருது. வங்கி கூற்று எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி தம்பி உன்கிட்ட இருக்க காசு எவ்வளோன்னு சொன்னா 5,000 ரூபா தான். அப்ப நீ 5,000 ரூபா என்கிட்ட கூட இருக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா வங்கி கூட்டுல இல்ல. அப்ப பிழை தானே. அப்ப நீ என்ன செய்வ? அந்த பிழையா செஞ்ச அந்த பிழையா எடுத்த மீதி இருக்கே 10,000 ரூபா, அந்த மீதியை திரும்ப வரவுல போட்டு இன்னொரு காசு கணக்கு செய்வ. அந்த காசு கணக்கு எப்படி செய்வன்னு சொன்னா வங்கி கூட்டுற போய் பார்ப்ப. என்ன வந்துச்சு வங்கி கூட்டுல, என்ன போணுச்சு உனக்கு தெரியாம. அப்ப வந்ததெல்லாம் திரும்ப என்ன செய்வேன்னு சொன்னா வங்கி கூட்டுற பார்த்து நீங்க பதியாதது வங்கி கூட்டுல வந்திருக்கும். சரியா? நீங்க உனக்கு என்னன்னே தெரியாது. நீ காசு கணக்குல பழைய காசு கணக்குல பதியாம வங்கி கூட்டுல வந்திருக்கும் தம்பி சில விஷயங்கள். சரியா? அந்த விஷயமெல்லாம் அப்ப வங்கி கூட்டுல வந்திருக்கும்னா வங்கி கூட்டுல செலவு பக்கம் வச்சிருப்பான். உண்ட காசு கணக்கு வரவு வங்கி கூற்றுனே சொல்றேன். சரியா? வங்கி கணக்குன்னு சொல்லுவாங்க. அதை வங்கி கூற்று கணக்கு செலவு அப்பதான் விளங்கும். சரியா? நாங்க என்ன படிக்கிறோம் விளங்க வேணாமா? சரியா? காசு கணக்கு வரவு வங்கி கூற்று கணக்கு செலவு. அப்ப உனக்கு காசுல நீ வரவு வச்சேன்னு சொன்னா வங்கி கூட்டுல அவங்க செலவுல தான் வைப்பாங்க. ஆனா செலவுல வச்சா செலவு மீதியா இறுதியில உனக்கு என்னது உனக்கான காசுன்னு சொல்லி இருக்கும். அப்ப நீ யாருக்காவது காசு கொடுத்துருந்தன்னு சொன்னா தம்பி வங்கி கூட்டுல எந்த பக்கம் வைப்பாங்க? தம்பி சொல்லு யாரு? சந்தோஷ் சொல்லுங்க. அடே இனி கிளாஸ் வராம விட்டுறாங்களா இந்த அண்ணா அது இதுன்னு கேட்கிறான்னு சொல்லி. சரியா? சும்மா சொல்லு என்ன சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி விளங்கப்படுத்துவேன். சந்தோஷ், இப்ப நீ யாருக்காவது காசு கொடுத்துருந்தன்னு சொன்ன அப்ப காசு காசு வந்துச்சுன்னு சொன்னா வங்கி கூட்டுல நீ காசு வந்துருச்சுன்னு சொன்னா உனக்கு அது தெரியும். அதனால நீ காசு கணக்கு வரவு வங்கி கூற்று கணக்கு செலவுன்னு சொல்லி அவங்க வச்சிருப்பாங்க. அது சரி. இப்ப காசு நீ யாருக்காவது கொடுத்துருந்தீன்னு சொன்னா நீ உண்ட கணக்குல எங்க வைப்ப? வங்கி கூற்றுல அவங்க எங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. யாராவது யாராவது டேலண்டட் பிரில்லியன்ட் யாராவது இருப்பாங்களான்னு பார்ப்போம். ருஸ்மிதா, அக்ஷயா சொல்லுவாங்க. அக்ஷயா சொல்லுங்க பாப்போம். அக்ஷயாவுக்கு தெரியும். அக்ஷயா சரியான டேலண்டட் கேர்ள். அக்ஷயாவுக்கு தெரியும். கணக்குல வர வச்சிருக்கோம்னு சொன்னா வங்கி கோச்சில் செலவுல வச்சுருக்காங்க. ஆ, ரைட். அப்ப காசு போணுச்சுன்னு சொன்னா உங்ககிட்ட நீங்க என்ன செய்வீங்க? காசு போணுச்சுன்னு சொன்னா உங்களோட காசு கணக்குல நீங்க வைப்பீங்க எந்த பக்கம்? செலவு பக்கம் வைப்பீங்க. காசு போணுச்சுன்னா உங்களை விட்டு போணுச்சுன்னு சொன்னா காசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி செலவு பக்கம் வைப்பீங்க. அதே மாதிரி வங்கி கூட்டுல எங்க வைப்பீங்கன்னு சொன்னா
அவங்க வரவுல வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பேலன்ஸ் ஆகித்தான் உங்களுக்கு மீதி ஒன்று வந்திருக்கும். சரியா? இதெல்லாம் பேலன்ஸ் ஆகித்தான் மீதி ஒன்று வந்திருக்கும். இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சு தம்பி தங்கச்சி, உங்களுக்கு நீங்க 10,000 தான் நீங்க வச்சிருக்கீங்க. உங்களோட காசு கணக்கு நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அம்மட்ட சரி எந்த அக்கௌண்டன்ட், நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அடே இப்படி கதைக்கிறது பிள்ளையோ தெரியாடா, இதெல்லாம் யூடியூப்ல போட இல்லாமோ தெரியா, அதெல்லாம் பரவாயில்ல, விளங்கட்டும் உங்களுக்கு. சரியா? பிள்ளையா இப்படி கேட்கறது இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, இங்க இங்க இருக்காங்க கிளாஸ்ல ஆட்கள். சரியா? சரியா? அப்ப இந்த என்ன, நீங்க வந்து தம்பி உங்களுக்கு வந்து இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க 10,000 ரூபாய், பார்த்தா வங்கி கூட்டு வந்தா 5,000 ரூபாய் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப நீ என்ன செய்வ, என்னடா இதுன்னு சொல்லி திரும்ப வங்கி கூட்டுற போய் பார்ப்ப. பார்த்தா அதுல வந்து இருக்கும் கொஞ்சம் காசு, உனக்கே தெரியாம போயிருக்கும் கொஞ்சம் காசு. இப்போ உனக்கே தெரியாம எப்படி காசு வந்திருக்கும்? உனக்கு யாராவது காசு தரணும்னு சொல்லி நினைவே, அவன் வந்து உன் கையில தராம கொண்டு போய் நேரா பேங்க்ல போட்டிருக்கான். ஏன்? அவன் உன்னோட கோவணம் வைவேன். இப்போ உனக்கு வந்து யாராவது காசு தரணும் தம்பி. சரியா? அப்ப நீ வந்து எடுத்து கிளி கிளின்னு கிழிச்சிட்ட அவனுக்கு, தம்பி காசை தர மாட்டியா என்ன நீனு, அப்படி இப்படின்னு சொல்லி கிளி கிளின்னு கிழிச்சிட்ட. அப்ப அவனுக்கு உன் மூஞ்ச பார்க்க ஏழுமா? பார்க்க இயலாது. அவன் கடுப்புல போயிட்டு உனக்கு காசு உண்ட காசாடா எனக்கு முக்கியம்னு சொல்லி உண்ட பேங்க்ல போட்டு விட்டு வந்துட்டான். உனக்கு தெரியாது இந்த கதையே. சரியா? அப்ப கடைசியில பார்த்தா அந்த பத்தி உனக்கு காசு கூடி இருக்குது பேங்க்ல. அப்ப நீ வந்து உனக்கு இது என்னன்னே தெரியாது, தண்ணி ஒண்ணு எடுத்துக்கோ. உனக்கு இது வந்து என்னன்னே தெரியாது. சரியா? இருக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்ப பிழைக்கும் தானே, பிழைக்கும். அப்ப பிழைக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க பிழையா செஞ்சு வச்ச 10,000-தோட அங்க வந்ததை உங்களுக்கு வரவு கூட்டுவீங்க, போனதை கழிப்பீங்க, கழிச்சு திரும்ப காசு மீதி செய்வீங்க. அந்த காசு மீதியை கொண்டு போயிட்டு வங்கி கூட்டோட இணக்கி பார்ப்பீங்க. அப்ப திருத்திய காசு மீதி, புதிய காசு மீதியை செஞ்சு வங்கி கூட்டோட இணக்கி பார்க்கறத தான் சொல்றாங்க வங்கி கூற்று. கிளாஸுக்கு வரமாட்டானுங்க, இப்ப போடுறாங்கடா ஒரு கொள்ள மெசேஜ். சரியா? ஐயோ, ஏன்டா இப்படி பண்றாங்க, குரூப்ல போட சொல்றேன், அதான் நான் சொல்றேன் குரூப்ல எல்லாரும் மெசேஜ் போடுங்கன்னு சொல்லி. எனக்கு பார்க்க கஷ்டம். சரியா? நான் அதுல நிறைய பேர் மெசேஜ் ஸ்கிப் ஆகும். சொறி எல்லாருக்கும் என்ன சொன்னா, நிறைய வேலை 3 பேட்ச் தான் தம்பி. 3 பேட்ச்ல எங்கேயோ வீடியோலாம் பார்த்துட்டு அண்ணா அப்ப நல்லா விளங்குது அண்ணா அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. சரியா? அப்ப ஒரு கணக்கு பேர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாருக்கும் தம்பி மெசேஜ் எனக்கு தனியா தனியா போட்டா எல்லாம் தனியா போடுறீங்கடா, என்னடா பயம்? சரியா? பயமெல்லாம் இல்லை, உண்ட குரூப்டா தம்பி, அதான் ஓப்பனா விட்டுருக்கேன். நான் வந்து அண்ணாடா உண்ட, நீ என்ன வாயில வருதோ கதை. சரியா? யாரு செஹானுக்கு தெரியும், அவன் என்னென்னமோ கதைப்பான்ட்ட. நானும் கதைப்பா, நான் செஹானை கண்டும் இல்லை. சரியா? கொஞ்சம் இருங்க. நான் சரியான கண்டும் இல்லை. அப்போ அந்த மாதிரி எல்லாரும் கதைங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் நமக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ள. சரி, இப்ப பாருங்க, இவ்வளோ விளங்கிட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விளங்கிட்டா செய்யான் உங்களுக்கு நான் சொன்னது? ஆமாண்ணா. ரைட். நான் சொன்னது இவ்வளவு விளங்கிட்டு. இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஒரு ஒரு தனி நபர். அப்ப நீங்க ஒரு வீட்டுல, சரியா? நம்ம என்ன பெரிய காசுக்காரங்களா தம்பி? இல்லையே. அப்ப நமக்கு வாரதே இந்த வீட்டுல தர 2,000-மும் நம்ம சாப்பிட்றதுக்கும் gift கொடுக்கறதுக்கும் போற காசும் தான். அப்ப இதை நம்ம சும்மா சிம்பிளா பதிஞ்சு வச்சுக்கலாம், ஒரு டீம் ஃபார்மை போட்டுட்டு வரவு செலவுன்னு சொல்லி வச்சு பதிஞ்சுக்கலாம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனில டீ ஃபார்ம் ஒன்றை போட்டு வரவு செலவுன்னு பதிஞ்சா அதை பதிகிறதுக்கு தாளுக்கு எங்கடா போவான்? அவன் மாச கடைசியில் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னா அவனுக்கு ஒரு 100 மாதிரி வந்திருக்கும் காசு. 100 ரூபானா 100 ரூபா இல்ல, 100 தடவை மாதிரி காசு வந்திருக்கும். ஒரு 200 தடவை மாதிரி காசு போயிருக்கும். அவலத்தையும் நீ யோசிச்சு பாரு. உண்ட ஃபுல்ஸ் கப்ல எத்தனை ரூல் இருக்குது? நான் 21ன்னு நினைக்கிறேன். அப்ப 21 ரூல், இதுல 100 தடவை வந்ததை அவன் எங்க பதிவான்? உனக்கு பதிய இயலுமா? பதிய இயலாது. அப்ப அவன் இதை என்ன செய்வான்னு சொன்னா, காசு பெருவனவுகளை எல்லாம் ஒரு ஏட்டுக்குள்ள கொண்டு வருவான், காசு கொடுப்பனவுகளை எல்லாம் ஒரு ஏட்டுக்குள்ள கொண்டு வருவான், கடனுக்கு வாங்கினதை எல்லாம் ஒரு ஏட்டுக்குள்ள கொண்டு வருவான், கடனுக்கு வித்ததுகளை எல்லாம் ஒரு ஏட்டுக்குள்ள கொண்டு வருவான். அப்ப ஈஸி தானே மெயின்டைன் பண்ண. காசு பெருவனவு ஏட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் நமக்கு, காசு கொடுப்பனவு ஏட்டில் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் நமக்கு, நமக்கு வந்த காசு நம்ம கடனுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கோம்னு சொல்லி தெரியும், நம்ம கடனுக்கு எவ்வளவு வித்திருக்கோம்னு சொல்லி ஈஸியா தெரியும். அப்புறம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு காசா நடந்ததெல்லாம் கொண்டு போயிட்டு தான் காசு கணக்கு செய்வாங்க.
கடனா நடந்ததெல்லாம் அங்க கொண்டு போயிட்டு என்னமோ செஞ்சிருவாங்கன்னு யோசி. காசா நடந்ததெல்லாம் காசு கணக்கு செய்வாங்க சரியா. இந்த காசு கணக்கைத்தான் அக்கௌண்டன்ட் பிழையா செஞ்சு வச்சிருப்பான். அப்ப உண்ட வீட்டுல நடக்கிற நீ இந்த செய்யான் gift கொடுத்த 2000மும் 3000மும் இல்லடா, அவனுங்க பெரிய அமௌண்ட்ரா. அப்ப பெரிய அமௌண்ட்டுக்கு இந்த காசு பெருவனவுகள் செய்யான் இனி கிளாஸ் வர மாட்டானோ தெரியா. காசு பெருவனவுகள், காசு கொடுப்பனவுகள் இதெல்லாமே இருக்கும் சரியா. அப்ப இதுகளை எல்லாம் ஒரு காசு கணக்குல செஞ்சு போட்டுட்டு அந்த மீதியைத்தான் பார்ப்பாங்க. வங்கி கூற்று கடைசியில வந்த பிறகு பிழையா செஞ்சிருப்பான் அக்கௌண்டன், ஏசி திரும்ப செய்யுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தாண்டா வங்கி கூற்று. இப்ப போய் எல்லாம் செய்யுங்க வங்கி கூட்டுற. ரைட். இப்ப பாருங்க நாங்க பார்ப்போம், இப்ப நோட்ஸை பார்ப்போம் சரியா. வங்கி கூற்று இன்றைக்கு தாண்டா இதை செஞ்சேன், பெரும்பாடுபட்டுட்டேன் உங்களால தான் சரியா. நான் வந்து தம்பி, நான் உண்மையை சொல்ல வேணாமா, நான் இப்பதான் கிளாஸ் செய்ய போறேன் சரியா. இப்போ தாண்டா தொடங்கினேன் கிளாஸ். எனக்கு ஒரு ஆசை ஒன்று சரியா. முதல்ல இருந்து பயம், ஆனால் முதல்ல எனக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஏசுவான் சும்மா இரண்ணா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் ஏசுவான் சரியா. அப்படி ஆனால் பயம் முதல்ல. இப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் சரி செய்வோம் சரியா, செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். படிப்பிக்கிறது வாடா போடான்னு கதைக்கிறான்னு சொல்லி கடுப்பாக்குனீங்கன்னா தம்பி ஒன்றும் செய்யலை. எங்கட சார் ஒருத்தன் இருக்கான்டா, அவன் வாடா போடான்னு இல்லடா, அவன் புள்ளைய பெற்று கொடுத்துட்டோம்னு சொல்லி கதைப்பான்டா. அந்த கதையெல்லாம் கதைப்பான்டா சரியா. அந்த கதையெல்லாம் கதைப்பான். அவன் எக்கனாமிக் வந்து என்ன மாதிரி பாடம் தெரியுமா, நீ சிம்பிளா விளங்கும். எக்கனாமிக் சார் யாரு, ஈஸ்வரதாஸ் சந்தோஷுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் சரியா. பயங்கரமான சார்டா எக்கனாமிக்ல. நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து எந்த சாரையும் பா வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எந்த சாரையும் நல்ல சார்னும் நான் நல்ல சார்னு சொல்லுவேன், யாரையும் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. தரமான சார்டா எக்கனாமிக் சரியா. போய் படிங்க, எக்கனாமிக் படிக்க வேண்டிய ஆக்கள் அங்கே போய் படிங்க அவ்வளவுதான் சரியா. ஸ்ரீ சார்கிட்ட சொல்லிடுறாங்க நான் எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கிறேன்னு, நான் அதை போய் கதைக்கணும் ஏசுவாரு சரியா. ரைட். இப்போ வந்து பார்ப்போம் நாங்கள். அப்போ இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கு செய்கிறதால பெரிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும், அதை நாங்கள் சிம்பிளாக செஞ்சுட்டு போகணும். பார்ப்போம். இவ்வளோ தான் வங்கி கூற்று. வங்கி கூற்றுன்ற அறிமுகம் மற்றும் அடிப்படை தத்துவங்கள். நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு தோணுன்னா, ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தேன். நீங்கள் ஃபுல்லாக சும்மா இதை கொஞ்சம் விளங்கிக்கிட்டு சின்ன கணக்குகளை கொஞ்சம் செஞ்சுட்டு நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு போவோம் பாஸ் பேப்பருக்குள்ள. பாஸ் பேப்பர் பறக்கும். செயான் செயான் வந்து வெட்கணக்கெல்லாம் பார்த்து வெட்கணக்கு செஞ்சு எம்சிக்யூ எல்லாம் சரியா வந்திருக்குன்னு சொல்லி அண்ணாக்கு ஒய்ஸ் ஒன்று போட்டான் சரியா. அந்த மாதிரி தான் தம்பி. அந்த மாதிரி உனக்கு வெட்கணக்கு சரி வந்துச்சு. இங்கே ஒரு புள்ள எல்லாம் என்ன பாடம் எனக்கு இப்படி தோணுதோ அந்த இப்போ என்ன இன்னைக்கு என்ன செஞ்சோம், இபிஎஃப் என்ன, இபிஎஃப் சரியா. இபிஎஃப் நான் அவளுக்கு படிப்பிக்க ஒரு அரை மணித்தியாலம் போயிருக்கும் தம்பி. இபிஎஃப் எல்லாமே சரி அவள். அப்போ நான் என்ன படிப்பிப்பேன், நான் வந்து ரியலாக படிப்பிப்பேன். இபிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி ரியலாக, அந்த மாதிரி ரியலாக படிக்க விருப்பம்னா வாங்க, எடுப்பீங்க சிம்பிளாக போவீங்க சரியா. அவ்வளோதான் சரியா. எஸ் எடுக்க இருக்கவன்லாம் எடுப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், எடுக்கலாம். ஹார்ட் ஒர்க் சரியான மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ டெய்லி கணக்கு செஞ்சினாலே வந்துரும்டா. கணக்கு செய்ய 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 உனக்கு பாடமாக்கிரும். இது இங்கே தான் வரும். வங்கி கூட்டுல மாற்றப்படாததை கூட்டுவோம் சரியா. நான் வசூலிக்கப்படாததை கழிப்போம் அப்படின்னு சொல்லி நீ டெய்லி டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உனக்கு ஞாபகம் வந்துடும் தானே. அந்த மாதிரி தாண்டா அக்கௌண்டிங். டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும் அவ்வளோதான். டெய்லி செய் அவ்வளோதான். டைம் பண்ணி செய். நான் என்னென்னமோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாம் மறந்துட்டேன்டா தம்பி. இங்கே நான் எல்லாமே மறந்துச்சு. எப்படி படிக்கணும். ரைட் 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 இதையும் சொல்லிடுறேன். எக்ஸாம் எழுத போகிற ஆக்கள் இருக்கீங்க, ரொம்ப இதாக்குறேன்னு சொல்லி நினச்சிக்கொள்ளாங்க. படிப்போம் நாங்கள். இதை முதல் தெரிஞ்சுக்கணும் சரியான விஷயங்கள் கொஞ்சம். நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எடுத்த பிறகு போயிட்டு எக்ஸாம் பேப்பர் எடுத்த பிறகு இதில் ரிப்பீட்டர்ஸுக்கு வர ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு என்னது அது, அந்த வேர்டு மறந்துருச்சு தமிழில் கைக்கு வருது இல்லைடா, வாடா போடான்னு கைக்கிறேன் என்ன சரியா. போயிட்டு பார்த்தா தம்பி, எக்ஸாம் பேப்பரை போயிட்டு நீ என்னமோ நானே தெரியாம தான் போறேன். நம்மளே 2 3 விஷயம் தான் தெரிஞ்சுட்டு போவோம்டா தம்பி எக்ஸாமுக்கு. என்னது, கணக்கீட்டு சமன்பாடு உனக்கு தெரியும் சரியா. இந்த மாதிரி வங்கி கூற்று தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன்னு வைவே. அப்ப நீ போயிட்டு வங்கி கூட்டுறையும் சரியா செஞ்சுட்ட சரியா. ஆனா அவன் மத்ததெல்லாம் பார்ப்பான், இவன் ஒண்ணுக்கு வேலை இல்லைன்ட்டு அவன் கடுப்புல திருத்தி விட்டு போயிடுவான். அதனால உனக்கு எது நல்லா தெரியுதோ அதைத்தானே நாங்க முதல்ல செய்யணும். கம்பெனி தான் கம்பல்சரி. கம்பல்சரினா என்ன, கட்டாயம். கம்பெனி தான் கட்டாயம்னு சொல்லி நீ முதல்லயே அதை செய்ய போவியா. கோட் அடிச்சு வச்சிடணும். கோட் அடிச்சு வச்சிட்டு நீ உனக்கு எது தெரியுதோ அதைத்தான் செய்யணும் முதல்ல. அப்ப அதைத்தான் செய்யணும்னா அதை சரியா செய்யணும். எப்படி, ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்த ஒரு தாள் எப்படி இருக்குங்க பாரு, அண்ணாட தாள் எவ்வளவு வடிவா இருக்குன்னு, எப்படி ரெட் கலர்ல எவ்வளவு அழகா விளங்குது. அந்த மாதிரி ஹைலைட்டா இருக்கணும் இந்த பேப்பர். எது, நீ தெரிஞ்சதுகளை மட்டும் எப்படி எப்படி செய்யறது அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க அப்படின்னா, தெரிஞ்சதை நீ வடிவா எழுதுவ. ஆனா
வேகமாகவும் எழுதணும் சரியா. வேகமாகவும் எழுதிட்டேன்னு வைவே, அதை வந்து நீ அப்படியே விட்டு இப்போ வங்கி கூற்று செஞ்சு வங்கி கூற்று மீதி செஞ்சுட்டா, வங்கி கூற்றுலையே நீ வங்கி கூற்று மீதி இது, திருத்திய காசு மீதி இது அப்படின்னு சொல்லி விட்டுறாம, முதல்ல பேப்பரை எடுத்த உடனே சரியா. அஹ், நான் உங்களுக்கு நாளை கணக்கு செய்யக்கூடாது. பேப்பரை எடுத்த உடனே முதலாவதுக்கு வந்து கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. என்னன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க. பதி 11 சரியா. 11 பேருக்கும் ஒரு நல்ல என்கிட்ட இருந்து எடுக்கிற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன் சரியா. நீங்க முதல்ல பேப்பரை எடுத்த உடனே இது வந்து இந்த தெரிஞ்சதோ நல்லா படிச்சுட்டு போறவனும் சரி, நல்லா படிக்காம கொஞ்சத்தை படிச்சுட்டு போறவனும் சரி, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். நீங்க போயிட்டு அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு, சும்மா சொல்றேன் நான், வங்கி கூற்று மீதியும் திருத்திய காசு மீதியும் முதலாவது இப்படி ஒன்று தந்துட்டு, முதலாவது கேள்வி தந்திருக்காங்க வங்கி கூற்று மீதி, ரெண்டாவது கேள்வி தந்திருக்காங்க திருத்திய காசு மீதி, மூன்றாவது கேள்வி தந்திருக்காங்க திருத்த முன் காசு மீதி, இவ்வளவு தந்திருக்காங்க. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? தடபடன்னு வட்டி ஃபார்ம் அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு செஞ்சு விட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லை. நீங்க முதல்ல வந்து அந்த தந்தாங்க என்னவோ, நான் இன்னும் யூனிவர்சிட்டியில யூஸ் பண்ற ஒன்று, எனக்கு இன்னுமே நிறைய பேருக்கு ரிப்பீட் வரும். ரிப்பீட்னா நிறைய பேர் பாடம் பெயில் ஆவாங்க, எனக்கு பெயிலே ஆகாது. இங்கிலீஷ் டா ஃபுல்லா. அப்போ இங்கிலீஷில் நாங்கள் எப்படி எழுதுவோம்? முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதிடுவேன் நான் முதல்ல. அப்போ நம்பர் 1 திருத்திய காசு மீதி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு இடம் விட்டு, நம்பர் 2 திருத்த முன் காசு மீதி அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன். அப்புறம் நம்பர் 3 வங்கி கூற்று மீதி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, எழுதி சமன் ஒன்று போட்டு வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சனால இதை செய்வேன். செஞ்சுட்டு வங்கி கூற்று மீதி நீ எடுத்த மீதியை கொண்டு போயிட்டு மேலே எழுதணும். வங்கி கூற்று மீதியில நீ போட்ட போட்டிருக்கே போட்டு சமன் போட்டி அதில் எழுதணும் வங்கி கூற்று மீதி. திருத்திய காசு மீதி எடுத்தி அந்த திருத்திய காசு மீதியை கொண்டு போய் மேலே திருத்திய காசு மீதின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லி நீ எழுதிட்டேன்னு சொன்னா, வெரி குட். உனக்கு இப்படி கை ஒன்று தட்டிட்டு என்ன செய்வான்னு சொன்னா, பேப்பரை பார்த்த உடனே ஃபுல் ஸ்டடிஸ்டா. ஏன்னு சொன்னா, நீ ஸ்கீம் பார்த்துருக்கியா? ஸ்கீம் ஷேர் பண்ணவா? இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க. முதல்ல நாங்கள் எக்ஸாமுக்கு போக போகிறோம். வெல் ட்ரெயின் சரியா, வெல் ட்ரெயினோட போகணும். இங்கே பாருங்க இது. ரைட், இதை விடுங்களேன். உங்களுக்கு பார்ட் 2 காட்டுறேன். பார்ட் 2க்கு தானே நான் என்ன அப்படி சொல்கிறான். பார்ட் 2ல அவன் இப்படி இந்த இதை வச்சுக்கிட்டு தானேடா தம்பி திருத்துவான். ஸ்கீமை வச்சுக்கிட்டு தானேடா தம்பி. எங்கே காட்டுதா ஸ்கீம்? நான் என்னமோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு காட்டுதா தெரியா? காட்டுதா? ரைட், இங்கே பாருங்கடா தம்பி. ஸ்கீமை வச்சுக்கிட்டு தானே அவன் திருத்துவான். இந்த கணக்கில் காட்ட இயலாது. சரி, இன்னொரு கணக்கில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு, இந்த பாருங்க, இந்த கணக்கை பாருங்க. ரைட், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க. ஈஸியாக அவனை காட்டி விட்றேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் என்னடா என்ன நான் சொல்கிறான்னு சொல்லி. ரைட், இங்கே பாருங்க. திருத்திய மேந்தல் உறிஞ்சல் வீதம். அப்போ இதை கேட்டிருக்கானே, அவன் என்னத்தை பார்ப்பான்? டக்குடு போய் இந்த பாரு 400 300 2 மார்க்ஸு 2 மார்க்ஸு இதைத்தான் பார்ப்பான். அதை பார்த்துட்டு நீ 2 மார்க்ஸ் போட்டிருக்கியான்னு சொல்லி கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, அவனுக்கு கடுப்பாகும்டா. அவன் போகிறது 2500 ரூபா எக்ஸ்ட்ராவாக தருவான் ஒரு டீச்சருக்கு பேப்பர் திருத்துறதால, அதுக்காக போவான். நீங்கள் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் எழுதுவீங்க. அவ்வளோ பேருட பேப்பரையும் ஒரு ஆளுக்கு பிரித்தா ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் 1000 பேப்பர் கிட்ட கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ திருத்த ஏழுமா? ஏழாது. அவன் என்ன செய்வான்? மேலே வந்து இந்த இங்கே போட்டிருக்க 400 இருக்குதான்னு சொல்லி பார்ப்பான். இருந்தால் விடையை போட்டுட்டு, இல்லைன்னா உன்னை பெரும்பாலும் செய்கை பார்க்க சான்ஸ் இல்லைடா தம்பி, செய்கை பார்க்க சான்ஸ் இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? அப்போ திருத்திய காசு மீதின்னு சொன்ன எழுதின இடத்துல நீ என்ன போடணும்? திருத்திய காசு மீதின்னு சொன்னேன், எழுதிட்டிய மேலே. இப்போ நீ இவங்க கேள்வி எழுதிட்டு 1வது கேள்வியில் முதலாவது கேட்டிருக்காங்க திருத்திய காசு மீதி, திருத்த முன் காசு மீதி 2வது அப்படின்னு எழுதிட்டியே. அப்புறம் தான் கீழே செய்யணும். செஞ்சுட்டு கீழே வார விடையை என்ன செய்யணும்? டக்குன்னு கொண்டு போய் மேலே வடிவாக எழுதி விட்டுறணும். ஏன்னா அது உனக்கு ஷுவர். அப்போ மேலே வடிவாக எழுதி விட்டுறணும். அப்போ திருத்திய காசு மீதி 11,000, திருத்த முன் காசு மீதி 10,000, வங்கி கூற்று மீதி ஏதோ ஒன்று சரியா 12,000மோ 13,000மோ வாரதை வடிவாக எழுதிட்டீங்கன்னு சொன்னா, அவன் ஸ்கீமை வந்து பார்ப்பான். அந்த பற்றி அப்போ அங்கே 400 இருந்துச்சு தானே முதல்ல அந்த காட்டுனதில் 400 300ன்னு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா சரியை போட்டுருவான். நீ கீழே பிழையில செய்கையை பிழையா செஞ்சு எடுத்திருந்தாலும் போயிட்டு பார்க்க மாட்டான். நீ மேலே பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கு உண்ட பேப்பர், திருத்திட்டு போயிட்டே இருப்பான் சரியா. நீ கீழே பிழையா செஞ்சிருந்தாலும் போயிட்டு பார்க்க மாட்டான். இதெல்லாம் தம்பி ட்ரிக்ஸ். அப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியணும்னா நாட வேண்டிய இடம் உங்கள் லலிதா ஜுவலர் சரியா, அப்படின்னு நினச்சிக்கோ சரியா. அதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி தம்பி நிறைய எம்சிக்யூ நம்ம எப்படி செய்யணும். இப்போ இதெல்லாம் தம்பி நாங்கள் அவனை வந்து சந்தோஷப்படுத்தோம்டா. எங்கள் பேப்பரை பார்த்த அவன் பட்ட கடுப்பில் இருப்பான்டா, 1000 பேப்பர் திருத்தணும்னு. நாங்கள் வந்து அவனை சந்தோஷப்படுத்தோம்டா தம்பி. சந்தோஷப்படுத்தினு சொன்னால் உனக்கு மார்க்ஸ் சும்மா பறந்துட்டு வரும் சரியா. அண்ணா எடுத்தான் படுத்தான் கள்ளத்தனமா சரியா அப்படின்னு யோசிச்சுக்கவே. ரைட், இப்போ போவோம் பாடத்துக்கு. இது காட்டுதா?
ரைட். வங்கி இணக்க கூற்று மீதி என்பது வணிகத்தின் காசு புத்தகத்தில் உள்ள வங்கி மீதிக்கும் வங்கியினால் வழங்கப்படும் வங்கி கூற்றின் மீதிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டறிந்து சமப்படுத்துவதற்காக தயாரிக்கும் ஒரு கூற்றாகும். இதை நீயே வாசிச்சாலும் இனி விளங்கிரும். அண்ணா மண்டக்குள்ள பூந்து விளையாடிட்டேன். அப்ப மண்டக்குள்ள நான் உன் மண்டக்குள்ளேயே பூந்து சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப நீ வாசிச்சாலே உனக்கு விளங்கும். என்னது? உன்கிட்ட இது கம்பெனி தானே. அப்ப வங்கியின் இந்த கம்பெனியின் காசு மீதியையும் இறுதியில கிடைக்கிற வங்கி கூற்று மீதியையும் இணக்கி சமப்படுத்துவதற்காக செய்யப்படும் கூற்றுதான் வங்கி கூற்று. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, காசு புத்தகத்திற்கும்னு சொன்னா உங்களோட காசு மீதிக்கும் வங்கி கூற்றுக்கும் இடையே வேறுபாடு. அப்ப நீ செஞ்சு வச்சிருப்பியேடா சயான், என்னது காசு கணக்கு ஒன்று நோட் புக்ல குறிச்சு வச்சிருப்பியே, அந்த காசு கணக்குக்கும் வங்கி கூற்று உனக்கு கிடைக்குமே மாச கடைசியில, அதுக்கும் இடையிலான வேறுபாடுகள். அது ஏன் பிழைக்குது, அது பிழைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இப்போ முதலாவது காரணத்தை பாருங்க. வங்கியினால் நேரடியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட நேரடி பெறுவனவுகள், அதாவது வங்கியினால் நேரடியாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா உங்களுக்கு தெரியாம நீங்க ஏசி காசை தாடான்னு சொன்னவன் என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டு நேரா வங்கியில வச்சுட்டான். உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் சொன்னேன் முதல்ல. அப்ப வங்கிக்கு நேரடியாக கிடைத்த இந்த வருமானம், வட்டி, பங்கு லாபம், இதுகள் சரியா. அப்போ பங்கு லாபம்னு சொன்னா என்னது? ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வராது, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அப்ப அக்கௌண்ட்ல போற அந்த பங்கு லாபம் உங்களுக்கானது. அப்ப உங்களுக்கு அது தெரியாது. எப்ப போகுமோ, அவன் எப்ப போடுவானோ அது வங்கிக்கு தான், உண்ட அக்கௌண்ட்டுக்கு தானே தம்பி போகும். அப்ப இது ஒரு காரணம். சரியா? அப்ப வங்கியில பாருங்க, என்ன முதலாவது வங்கிக்கு நேரடியாக கிடைத்த பங்கு லாபம், வட்டி வருமானம். அப்ப இது அப்ப இதெல்லாம் நீ திருத்த முன் காசு கணக்குல செஞ்சிருப்பியா? யாரு யாரு சேயான் சொல்லுங்க. கபிலாஸ் சொல்லுங்க. செஞ்சிருப்பீங்களா திருத்தம்? இல்லண்ணா. இல்ல. அப்ப இதை என்ன செய்யணும்? திருத்திய காசு கணக்குல செய்யணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வருமானம் தானே. அப்ப உங்களுக்கு கிடைச்ச ஒரு லாபம். அப்ப இது என்ன செஞ்சிருக்கும்? உங்களோட காசு கணக்கு மீதிய கூட்டணும். அப்ப கூட்டுறீங்க. அது வங்கி கூட்டுல எங்க இருக்கும் அப்படின்னா செலவுல இருக்கும். அதையும் பாப்பம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தாண்டா இந்த பாடம். இப்ப நான் பேசிக்ல இருந்து தானே படிப்பிக்கிறேன். சரியா? அப்ப நான் பேசிக்ல இருந்து உனக்கு இந்த பாடத்தை நான் எத்தனை நாள்ல படிப்பேன்னு நினைக்கிறேன்? 3 நாள்ல ஃபுல்லாவே எனக்கு இதை படிப்பிக்க இயலும். சரியா? ஆனா நீ கிளாஸ் போகக்குள்ள இந்த எத்தனை நாள் படிப்பிப்பாங்கன்னு நினைக்கிற? 1 மாதம். 1 மாதம் காலமாக இந்த பாடத்தை நாங்கள் கற்போம். இது மிகவும் இலகுவான பாடம். ப்ராக்டிக்கலா நாங்க படிக்கணும் தம்பி. சரியா? அடுத்தது பாருங்க. அட இந்த கதை கதைக்கிறேன் நானே, இவங்க எவனுக்கும் விளங்கலைன்னா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்ன? விளங்குச்சா தெரியும் தம்பி. யாருக்காவது விளங்கல, அப்படி டவுட்டா இருக்கன்னா அப்படின்னா சொல்லுங்க. 1 நிமிஷம் டைம் தரேன். 35 36 வரைக்கும் சொல்லுங்க. டவுட்டா இருக்கன்னான்னு. இது என்னடா இந்த மாதிரி டைம் முடியுது? இன்னும் 8 நிமிஷம் தான்டா தம்பி இருக்குது. ஜூம் பறக்குதுடா. சரி, நாங்க இன்னைக்கு இந்த 8 நிமிஷத்துல என்ன பார்க்க போறோம்? இதுகளை தான் பார்ப்போம். நாளாண்டைக்கு கணக்குகளை செய்வோம். அப்ப இதையே செஞ்ச உடனே போய் கணக்குகளை செய்ய நான் விருப்பம் இல்லை. நீங்கெல்லாம் தானாவே செஞ்சிருவீங்க. இன்னைக்கு முடிஞ்சு யார் யார் அண்ணா நான் ஒன்றுமே தெரியாம இருந்தேன், நான் இப்ப கணக்கை செஞ்சுட்டேன் ஒரே நாள்ல, எனக்கு விடை எடுக்கிறதுக்கு கிட்டையே போயிட்டேன், விட வராட்டியும் பரவாயில்ல நான் கிட்ட போயிட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்லி யாருக்காவது செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா, யாரு அவங்க பேர் என்ன, சகியாசினி உங்களுக்கு செய்ய கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? குரூப்ல தான் போடணும். ஏன்டா குரூப்ல போட சொல்றேன்? அப்பதான்டா அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பதான்டா வருவானுங்க கிளாஸ். அப்பதான்டா அண்ணாக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா கிடைக்கும். சரியா? அண்ணா பெரும்பாடுடா. பாத்தியா, அண்ணா 260 ரூபாய்க்கு தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் கேம்பஸ்ல. சரியா? அப்போ சரியான துப்பத் மல்லி அப்படி ஹரிதே. சரியா? சிங்களம் தெரியும் தானே? அடுத்தது பாருங்க, வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட நேரடி செலுத்தல்கள். உனக்கே தெரியாம உண்ட அக்கௌண்ட்ல இருந்து வங்கி செலுத்திட்டான். அப்ப நீ உண்ட காசு கணக்குல போட்டிருப்பியா? போட்டிருக்க மாட்ட. ஆனா வங்கியில என்ன செஞ்சிருப்பான்? கழிச்சிருப்பான். அது எப்படிடா உனக்கே தெரியாம செலுத்துவான்? இப்ப தம்பி, சாரு சேயான், எங்கட சார் என்ன சொல்லுவாருன்னு சொன்னாடா இந்த கணக்குக்கு. தம்பி, இப்ப உனக்கு ஒரு புள்ள இருக்கான்னு வைவே. சரியா? இப்போ உனக்கு ஒரு புள்ள இருக்கான். அப்ப நீ வேலைக்கு போயிட்டு இப்ப நீ சம்பாரிச்சிட்டன்னு வைவே. அப்ப நீ மாசம் இருக்க விலைக்கு சாமான் இருக்க விலைக்கு சாமான்லாம் பறக்குது, சல்லி எல்லாம் பறக்குது. இதனால நீ என்ன செய்வ? பேங்க்ல போயிட்டு சொல்லுவ, மாசம் மாசம் இந்த 25ஆம் தேதியில எனக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு விழுகும். சரியா? எனக்கு சம்பளம் விழுகும். அந்த சம்பளத்துல இருந்து நீங்க எந்த புள்ளைக்கு காப்புறுதி செலுத்தி விடுங்க.
ஏன் ஸ்கூல் கட்டணம் செலுத்தி விடுங்க, கிளாஸ் ஃபீஸ் செலுத்தி விடுங்க, இந்த மாதிரி செலுத்தி விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதைத்தான் சொல்லுவாங்க ஸ்டாண்டிங் ஆர்டர். இப்போ உனக்கு என்ன விளங்கணும், உனக்கு காசு சேர்க்கணும்னா நீ என்ன செய்யணும், இப்போ முடிஞ்சு வேலைக்கு போகக்குள்ளேயே இப்போ வேலைக்கு போகிற ஆட்கள் என்ன செய்யணும், பேங்க்ல போயிட்டு எனக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று செஞ்சுட்டாங்க, மாதம் என்ற காசு இவ்வளவு 10,000 இந்த 5ஆம் தேதி டெய்லி வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. அதுதான். அப்போ இது எப்போ போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ வங்கி கட்டணம் எப்போ எப்போ கட்டணுமோ அப்போ டேட் ஒவ்வொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பெரிய கம்பெனி, உனக்கு உன் பிள்ளைக்கினா நீ 10ஆம் தேதி கொடுக்க சொல்லி சொல்லியிருப்ப. ஆனால் இது பெரிய கம்பெனிக்கு நம்ம செய்கிறதால அவன் நிறைய கட்டணம் இருக்கும். என்னென்ன முகாப்புறுதி கட்டணம்னு வாங்க, நிலையற் கட்டணம்னு வாங்க, காசோலை புத்தக கட்டணம், காசோலை புத்தகம்னா செக் கட்டணம் சரியா, பேங்க்குக்கு கொடுக்கணும், ஏடிஎம் கார்டு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் அவன் சொல்லிட்டு வந்துருவான். 17மா 17 அது, ஏன்னா அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த டேட்டை ஞாபகம் வச்சு 17 அது. அப்ப இதெல்லாம் தானாக நமக்கு தெரியாம வெட்டுப்பட்டு போயிரும் அக்கௌண்ட்ல. அப்ப அக்கௌண்ட் மீதி குறைவா இருக்கும். உண்ட பழைய காசுல பதிஞ்சிருப்பியா யாரு கபிலாஸ், பதிஞ்சிருப்பீங்களா பழைய காசு கணக்குல? இல்லண்ணா. இல்ல. அப்ப என்ன செய்யணும், புதிய காசு கணக்குல செஞ்சிட, புதிய காசு கணக்குல இதெல்லாம் குறைக்கணும். குறைச்சா வங்கி கூற்று சமப்படும். ரைட். அடுத்தது பாருங்க, வழங்கப்பட்டும் இன்னும் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். வழங்கப்பட்டும் இன்னும் சமர்ப்பிக்கப்படாத இது என்னடா இது, சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள், வழங்கப்பட்டும் இன்னும் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். சமர்ப்பிக்கப்படாதுன்றது யார் தமிழ்ல ஏ, தமிழ்ல பி, அண்ணா தமிழ்ல சி. அவ அண்ணாக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லி. சமர்ப்பிக்கப்படாத காசோலைன்னு சொன்னா சமர்ப்பித்திருங்க, சமர்ப்பித்திருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்ல கொண்டு போயிட்டு எனக்கு இவர் இவ்வளவு கடன் தந்திருக்காரு, அவருக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு தாரேன், நீங்க இந்த காசோலைய அவருக்கு கொடுத்துருங்க, கொடுத்துருங்க, அதுதான் சமர்ப்பித்திருங்க அப்படின்னு சொல்லி நீ பேங்க்ல கொடுத்துட்டு வார. அவன் என்ன செஞ்சிருப்பான், கொடுக்க மறந்துட்டான், கொடுக்க மறந்துட்டான். இது நீ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீ கொடுத்துட்ட, அப்ப பேங்க் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி உண்ட காசு கணக்குல நீ குறைச்சிருவ. ஏன்னா கடன் கொடுத்தோருக்கு தானே கொடுக்குற இத, சரியா? அப்ப நீ யாருக்கோ கொடுக்க வேண்டியவன தானே காசோலை மூலம் கொடுக்குற. அப்ப நீ இத பேங்க் என்ன செஞ்சிரும், குறைச்சிரும். சாரி, பேங்க் இல்லை, நம்ம என்ன செஞ்சிருவோம், குறைச்சிட்டு தான் கொடுப்போம். அப்போ நான் இவ்வளோ 5 லட்சம் அவன்கிட்ட அக்கௌண்ட்டில் போடணும், அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ட நீ செஞ்ச பழைய காசு கணக்கில் குறைச்சிட்டு பேங்க்கில் கொண்டு போய் கொடுப்ப. பேங்க்கில் என்ன செஞ்சுருக்கான், மறந்துட்டான். மறந்துட்டு வருது வாயில, சரியா, மறந்துட்டான் அப்படின்னு நினைங்களே, மறந்துட்டான், மறந்துட்டு இருக்கான். இதால மாச கடைசியில உங்களுக்கு தெரிய வருது இவன் மறந்துட்டான்டான்னு சொல்லி. அப்ப மறந்துட்டான்னு சொன்னா வங்கி கூற்றுல எங்க வச்சிருக்கணும், வரவுல வச்சிருக்கணும் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளை. வரவு ஏன்னா கொடுப்பனவு ஒன்று தானே, கொடுப்பனவுன்னு சொன்னா வங்கி கூற்று வரவு, உண்ட காசு கணக்கு செலவு. அப்ப வங்கி கூற்றுல வரவு வச்சிருக்கணும். வங்கி கூற்றுல வரவு வச்சில்லைன்னு சொன்னா, வரவுல வைக்கலன்னு சொன்னா வங்கி கூற்று குறைஞ்சு, வங்கி மீதி ஏன்னா வங்கி கூற்று மீதி குறைஞ்சிருக்காது, கூட காட்டும். நீ குறைச்சிக்க உண்ட குறைவா இருக்கும். அப்ப இது ஒரு காரணம், சமப்படாததுக்கு இது ஒரு காரணம். அப்ப என்னது, அது விளங்கிச்சா தம்பி? சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் விளங்கிச்சா என்னன்னு சொல்லி? விளங்கிச்சா யாரு, யாராவது சொல்லுங்களேன், விளங்கிச்சா அண்ணா? அடே நான் அப்படி கேட்கக்குள்ள யாராவது டக்குன்னு சொல்லுங்கடா தம்பி. சேயான் நீ தான் எனக்கு காய்க்கணும், சொல்றா தம்பி. விளங்குது அண்ணா. விளங்க இல்லையா? அப்படியே சொன்னா விளங்கலடா. விளங்குது. விளங்குது, ரைட். அப்ப சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள்னு சொன்னா தம்பி, நீங்க அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அப்போ உங்களோட அக்கௌண்ட்ல உங்களோட நோட் புக்ல இந்த காசு போயிரும்னு சொல்லி நீங்க குறைச்சிட்டு கொண்டு போய் கொடுப்பீங்க. அவன் போட்டிருக்க மாட்டான், அப்ப போகல, அவன் கொடுத்துருக்க மாட்டான், அப்ப குறையல்ல உங்க அக்கௌண்ட்ல. அப்ப அது ஒரு காரணம். அப்புறம் பாருங்க, 4வது, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆனால் நான் நிறைய சொல்லி தந்துட்டேன், பேசிக்காக உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 4வது வந்து வைப்பு செய்யப்பட்டும் இன்னும் வசூலிக்கப்படாத காசோலைகள். இது என்னடா வைப்பு செய்யப்பட்டும் இன்னும் வசூலிக்கப்படாத காசோலைகள் அப்படின்னு சொன்னா என்ன? உங்களுக்கு காசோலை ஒன்று கிடைச்சிருக்கு, சரியா? உங்களுக்கு யாரு, யாரு சும்மா சொல்றேனே, செயான், சரியா? செயான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்போ உங்களுக்கு வந்து யாரு, சும்மா வேற இன்னொரு ஆள் எடுப்போமே, யாரு, யார் எடுப்போம், செயான்
சந்தோஷ் சரியா? அப்ப சந்தோஷ் வந்து இன்னொரு பிசினஸ் மேன். அப்ப சந்தோஷ் வந்து உனக்கு நீ சந்தோஷ் வந்து உனக்கு காசோலை ஒன்று தாரான். அப்ப சயான்ட கணக்கை நீ செய்யற. சந்தோஷ் வந்து சயானுக்கு காசோலை ஒன்று தாரான். அப்போ உனக்கு அது ஒரு வருமானம் தானே சயான்? அப்போ உனக்கு ஒரு வருமானம் தானே? அப்போ உண்ட கையில காசோலையே தாரான், காசோலையே தானே தாரான். அப்ப நீ நினைச்சிருவ, ரைட் எனக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல்லெல்லாம் வெளியே போட்டுக்கிட்டு சந்தோஷத்துல உண்ட நோட் புக்ல என்ன செய்வ, வரவுல வச்சுட்டு கூட்டி காட்டுவ. அப்புறம் கொண்டு போய் நீ அந்த காசோலையை கொண்டு போயிட்டு எடுத்து எடுத்து ஓடி 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 கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கொடுத்துட்டு வந்துருவேன், அண்ணா செக் ஒன்று எழுதி இதை என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க அப்படின்னு. அவன் அதையும் மறந்துட்டான், அதையும் மறந்துட்டான், அதை போடையும் மறந்துட்டான், அதையும் போட மறந்தா உனக்கு நீ இங்க என்ன செஞ்சிட்ட, உண்ட மீதியை கூட்டிட்ட. 1 மினிட் தான் இருக்கான், முடிய போகுதான் சரியா? இது முடிய போகுதான். இங்கேயும் நீ என்ன செஞ்சிட்ட, உண்ட மீதியை கூட்டிட்ட. அங்க என்ன செய்யல, அவன் கூட்டல்ல. இதால உண்ட மீதி கூடையா இருக்கும், அங்க குறையா இருக்கும். அப்ப அது ஒரு காரணம். அடுத்தது பாருங்க, வைப்பு செய்ய இங்கே அடுத்த லிங்கை போட்டா வருவீங்களா என்ன மாதிரி? இல்லை இல்லை, அடுத்த லிங்க் போட தேவையில்ல. இந்த இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது சரியா? அஹ், அடுத்தது வந்து போட தேவையில்ல. நீங்கள் இந்த பிழைகள் வங்கினால் ஏற்பட்ட பிழைகள் உங்களுக்கு நார்மலாக இனி விளங்கும். அடுத்த கிளாஸ் நாளாண்டைக்கு எல்லாரும் வாங்க கட்டாயம். நீங்கள்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ இதை விளங்குச்சான்னா விளங்கலையா, என்ன மாதிரி முதல்ல இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குரூப்பில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கணக்குகளை சும்மா எடுத்து பாருங்க, விளங்கும், நல்லா விளங்கும். இந்த நோட்ஸோட பார்த்தீங்கன்னா பக்காவாக விளங்கும். விளங்கின பிறகு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிட்ட சரி போயிட்டேன்னு சொன்னால் போடணும், விட வந்துச்சுன்னு